வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் கோகுல். எங்கிருந்து பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானிசாகர் டேம்ல இருந்து தாங்க நான் பேசுறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேம்ல வந்து குஞ்சு விடுறாங்க. நம்ம டேம்ல மினிமம் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா குஞ்சை விடுறதில்ல. அதனால இந்த வருஷம் வந்து நம்ம டேமுக்கு விடிவு காலம் கிடைச்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சொசைட்டி கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம டேம்ல வந்து கவர்மெண்ட் குஞ்சு விடுறாங்க. இது கவர்மெண்டோட குஞ்சு தான். அதனால பரவாயில்ல, நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைமே 3 லட்சம் விட்டாங்க. அது நம்ம டேமுக்கு வந்து 10. அது நம்ம டேமுக்கு வந்து 3 லட்சம்லாம் சின்ன காக்கா குருவி சாப்பிட்ற மாதிரி. நம்ம டேம் பொறுத்த வரைக்கும் 2 கோடி 3 கோடி கொட்டணும். ஏன்னா நம்ம டேம் வந்து பரப்பளவு ஜாஸ்தி. அதனால ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஆபீசருங்களாம். பரவாயில்ல, அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க நம்மளுக்கு. நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால எல்லாரும் இந்த மீன் வந்து பாதுகாப்பா பிடிங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குஞ்சு விட போறோம். கிட்டத்தட்ட நம்ம டேம் பொறுத்த வரைக்கும் 10 கிலோ வரைக்கும் வரும். எச்சோடு குஞ்சு விடுறாங்கன்னு பார்த்தா நம்ம சுண்டுவல் சைஸ் தான் விடுறாங்க. அதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்ஸ்டா லிங்க் இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டேம் பத்தி நான் ஸ்டெப்பா உங்களுக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம நம்ம ஏரியா சைடு இருக்கவங்களே எனக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வெளியே இருக்கவங்களும் நம்ம டேம்ல இப்படிதான் மீன் குஞ்சு கொட்டுறாங்களா, இப்படிதான் வளருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மூளையில உயிரில அதுக்கு ரொம்ப இதாகிறதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்கும். இந்த டைம் விடுற குஞ்சு வந்து அருமையான ரகம் தாங்க. இது வந்து ஆலியார் டேம் பக்கமா இருந்ததா மீன் பண்ணையில இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இங்க வருது. பரவாயில்ல, குஞ்செல்லாம் வந்து ஒன்றும் வந்து டெத் ஆகல, சும்மா நீட்டா இருக்கு. சுண்டல் சைஸ்ல இருக்கனால நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. எப்பவுமே மீன் விட்டா வந்து மேடேறும். இந்த மீன் விட்டவனே வந்து உள்ள போயிருச்சு. நம்மளுக்கு தான் எப்படி இருந்தாலும் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம சைடு இருக்க மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம டேம்ல குஞ்சு விடுறது கிட்டத்தட்ட 3 வருஷம் என்னமோ ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியே இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கங்க. பவானிசாகர் டேம்ல இப்படிதான் மீன் குஞ்சு விடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி விடுங்க. எப்படியும் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல ரகத்துல இந்த மீன் கிடைச்சிரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நல்லா பாருங்க, எப்படி அயிலு குஞ்சு மீனாட்டவே வந்து மேயுது பாருங்க. இந்த அளவுக்கு நீட்டா கொசு வலையில கொட்டி அப்புறம் அவங்க வந்து போட்டோலாம் எடுத்துட்டு நம்ம டேமுக்குள்ள தாட்டி விட்டாங்க. நம்மளுக்கு எப்படியும் வந்து பரவாயில்ல, நம்ம சொத்து வந்து நம்மளுக்கு டேம் தான். அதுல இருக்கிற மீன் தான் நம்மளுக்கு இருக்கிற பொற்காசு மாதிரி. ஏன்னா நம்ம இருக்கிற இது சுத்து வட்டாரத்துல இருக்க மக்களே வந்து இதை டேம் நம்பித்தான் இறக்குறாங்க. ஏன்னா தண்ணி ஒண்ணு விவசாயத்துக்கு மெயினா தேவைப்படுது. 2வது அந்த விவசாயத்துக்கே வந்து மீன் தான் தேவைப்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மீன்ல இருந்து காசு எடுத்துதான் நம்ம விவசாயமே பண்றோம். அதனால கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இந்த வீடியோ மறக்காம எல்லாரும் தெளிவா பாத்துக்குங்க, எப்படி இருக்கு குஞ்சு எப்படி விடுறோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து குஞ்சு விடுற இது எப்படிதான் விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே எடுத்து கொட்ட வேண்டியதா, அது பாட்டுக்கு போகுது. இங்க பாருங்க என்ன வேகமா போகுதுன்னு சொல்லி. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய். இந்த வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. டாடா பாய் பாய்.